குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். எதுக்காக வந்திருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எதுக்காகனா எங்கள் தியாகச்செம்மல் தனக்கான 2 பதவி வந்துச்சுங்க. அதுக்காக எங்கள் தியாகச்செம்மல், சாதனை செம்மல், எங்கள் தியாகச்செம்மல் கோபிச்செட்டிப்பாளையம் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் சாதனை செம்மல் கே செங்கோட்டையன் அவர்களுடைய பதவியை படுத்துவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இது மிகவும் தவறு. தனக்காக கிடைத்த 2 பதவியும் தியாகம் செய்தவர் எங்கள் தியாகச்செம்மல், எங்கள் சாதனை செம்மல் கே செங்கோட்டையன். கழகம் பிளவுபடக்கூடாது, கழகம் ஒன்றிணைய வேண்டும். கழக ஆட்சி என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று எங்கள் தியாகச்செம்மல், எங்கள் சாதனை செம்மல் கே செங்கோட்டையனுடைய இன்னைக்கு எங்கள் தியாகச்செம்மலை, எங்கள் சாதனை செம்மலை கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கியதற்காக நான் இன்று எனது அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பதவிகளும் ராஜினாமா செய்கிறேன். நன்றி. நான் வந்து நம்பியூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 15வது வார்டு கவுன்சிலர், 15வது வார்டு செயலாளர். சரிங்களா? எங்களுக்கு வந்து எங்களோட சாதனை செம்மலோட பதவியும் தம்பி அண்ணன் ஒன்றியம் அவரோட பதவியும் வந்து இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதிமுகவுக்காக பாடுபட முடியும். எங்களுக்காக அவங்க வந்து இரவு பகல் பாராமல் அனைத்தும் செய்தவர்கள். அவர்கள் வழியில் எங்களுக்கு 26இல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வேண்டும். ஆனால் சாதனை செம்மல் இல்லாத ஒரு தேர்தலை நாங்கள் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நிச்சயமாக செயல்பட முடியாது. சாதனை செம்மல் இருந்தால் மட்டுமே செயல்பட முடியும். இன்னைக்கு எங்களோட பதவியை ராஜினாமா பண்றோம். நான் ராஜினாமா செய்கிறேன். 8வது வார்டு கிளை பொறுப்பாளர் ராஜினாமா செய்கிறேன். என் பேர் வெங்கடசாமி. நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் எனக்கு வந்து பதவி கொடுத்தார் தலைவர். நாங்கள் வந்து தலைவர் வந்து நேற்றுக்கு பேட்டி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று நினைச்சு நின்னா தான் 2024 நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும் சொன்னாரே தவிர அவர் வந்து யாரையுமோ குத்தமோ குறைய சொல்லலை. அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து அவரோட பதவியை கட்சி பதவியை நீக்கிக்கிறாங்க. அதனால் வந்து நான் அவர் கொடுத்த அந்த அம்மா பேரவை செயலாளர் பதவியிலிருந்து நான் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறேன். பேராட்சி 6வது வார்டு கிளைக்கழக செயலாளர் அவர்களை பதவி நீக்கம் செய்ததற்காக நம்பியூர் ஒன்றிய இளைஞரணி பதவியை நான் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிக் கொள்கிறேன். நான் சாவுகட்டுப்பாளையம் கோமைக்காடு கிளை செயலாளருங்க. நான் எங்கள் தலைவர் கே செங்கோட்டையன் அவர்களை கட்சி பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் என்னுடைய கிளை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தேன். அவர் பின்னாடியே நாங்கள் அம்மாவை மெச்சிருக்கிறோம். என்றைக்குமே நெஞ்சலையும் சரி மனதிலையும் சரி எல்லா இடத்துலையும் இவங்க 2 பேர் தான் எங்களோட இதே வந்து இவங்க 2 பேர் தான். கண்டிப்பாக இது மறுபடியும் இணைக்கணும். கே செங்கோட்டையன் வாழ்க 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 பல்லாண்டு. எந்தெந்த ஏரியா ராஜினாமா பண்றாங்க? எவ்வளவு பேரு? இதே தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி 2026இல் வளர வேண்டும் என்று கழகத்திலிருந்து வெளியேறியவர்களையும் இணைத்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியதற்காக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை கழக பொறுப்பில் இருந்து விடுவித்ததை கண்டித்து நம்பியூர் ஒன்றியத்தில் நம்பியூர் வடக்கொன்றியம் தெற்கொன்றியம் நம்பியூர் பேரூராட்சி கழகம் எலத்தூர் பேரூராட்சி கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர் சுமார் 900 பேர் இன்று தங்கள் ராஜினாமா கடிதத்தை தலைமைக்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து கண்டனத்தை தெரிவித்து வழங்கியுள்ளார்கள். இதை இன்றைக்கு இந்த அருண் கல்யாண மண்டபத்தில் வந்து அனைவரும் தங்கள் மனதார அவர்களாகவே முன் வந்து சாதனை செம்மல் செங்கோட்டையன் அவர்களை கழகத்திலிருந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். இதை தலைமை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனவேதனையுடன் அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தலைமைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பியூர் ஒன்றியம் மட்டும் ராஜினாமா சார், இல்ல கோபி சட்டமன்ற தொகுதி மற்ற பகுதி ராஜினாமா நடந்தது? தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. இன்றைக்கு நம்பியூர் கோபி சட்டமன்ற தொகுதியானதுக்கு நாளை அனைத்து தமிழகம் முழுவதுமே இது நடைபெறும் என்று அனைத்து தோழர்களும் மிகப்பெரிய வருத்தத்தில் உள்ளார்கள். மீண்டும் கழக ஆட்சி வர வேண்டும்,
மீண்டும் கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் சாதனை செம்மல் செங்கோட்டையன் அவர்கள் இந்த கருத்தை முன்மொழிந்தார் ஒழிய இன்னைக்கு கூட பல்லடம் தெற்கொன்றிய செயலாளர் சித்ராஜை வந்து இப்போ நீக்கியிருக்காரு சார் உங்கள் பொதுச் செயலாளர். இல்லை அதுதான் அதை வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அனைவரையும் நம்ம வந்து நீக்கிட்டே இருந்த ஆட்சிக்கு எப்படி வருது? அதை நீக்கக்கூடாது, நீக்கி சேர்த்தோன்னு தான் சாதனை செம்மல் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அது இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் நீக்கப்பட்டுள்ளார்கள். நீக்கியவர்களை சேர்க்க வேண்டும், சேர்த்தால் 2026 நாம் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தை தெரிவித்ததற்காக அவரை கழக பொறுப்பிலிருந்து விடுவித்துள்ளார். அதை கண்டித்து தான் இந்த கூட்டம் அங்கங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.